செகண்ட் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட் கிரேட் அதுதான். இதுவுமே கொஞ்சம் ஈஸி தான். ஆஸ் யூஷுவல் ஹெச்டிஎம்எல்குள்ளே எல்லா இதையும் போட்டுட்டு என்னெல்லாம் வாங்க போகிறோன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் வாங்க போகிறோம், ரெஜிஸ்டர் நம்பர் வாங்க போகிறோம், எல்லாமே ப்ராம்ப்டில் தான் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் தமிழ் மார்க் ஒரு 5 சப்ஜெக்ட் மார்க் இருக்குது, அவ்வளோதான். தமிழ் இன்ட்டில் தான் மார்க் வாங்குகிறோம், ஃப்ளோட்டில் வாங்கலை. ஸோ இந்த இது கேப்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்கிட்ட தமிழ் மார்க் ஃபுல்லாகவே இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே காப்பி பேஸ்ட் தான் போட போகிறீங்க. ஸோ 5 சப்ஜெக்ட்டுக்கு மார்க்கை வாங்கிட்டு டோட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணும், 5 சப்ஜெக்ட் மார்க்கையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ இந்த இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம டோட்டல் மார்க் டிவைடட் பை 5 எதுக்கும் 1 2 3 4 5 இருக்குது, 5 சப்ஜெக்ட் இருக்குது, அதனால டிவைடட் பை 5 போட்டு பர்சன்டேஜையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். தென் நேம் போட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், நம்ம என்டர் பண்ண ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் மார்க் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு 5 சப்ஜெக்ட் மார்க்கு, தென் 5 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்டர் பண்ண மார்க்கு, தென் டோட்டல் மார்க் போட்டுட்டு நமக்கு வந்த டோட்டல் எவ்வளோ, பர்சன்டேஜ் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு, டாட் டு ஃபிக்ஸ்ட் ஆஃப் 2. இது எதுக்குன்னா பர்சன்டேஜில் இன்கேஸ் நமக்கு ஃப்ளோட்டில் வந்துச்சுன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு தான் இது வச்சுருக்கோம். சாரி கேர்ள்ஸ். பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்துச்சுன்னா கிரேட் A ப்ளஸ். எல்சிஃப் இது வந்து இஃப் அண்ட் எல்சிஃப் கண்டிஷன் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா மறக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிம்பிளான எரர்ஸில் கடந்து தவிக்காதீங்க கேர்ள்ஸ். ஸோ ஈஸியான ப்ரோக்ராம் தான் இதுவும். கவனமாக படிச்சுட்டு வந்து சூப்பராக போட்டுருங்க.